இன்றைக்கு இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிரமமான விஷயம் என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டாண்டு போடுறது. அது பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் மாதிரி பைக்கில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போடும் பொழுது நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கல, சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் தெரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஜாஜ் பல்சர் 150cc இந்த பைக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு வெயிட் இருக்கும், 150 கிலோ வெயிட்டுக்கிட்ட இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் சரியாக சென்டர் ஸ்டாண்ட் போட தெரியல அப்படின்னா எப்படி சிரமமாகும் அப்படின்னு பாருங்கள். இப்போது இப்படி வச்சுட்டு பின்னாடி வந்து பல பேர் இழுப்பாங்க. இப்படிலாம் இழுத்தா கண்டிப்பாக விழவே விழாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா புல்லட்லாம் எவ்வளோ வெயிட் இருக்கும், இப்படி இழுத்தா எப்படி விழும்? அப்போ போட தெரியாமல் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு ஆனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், பின்னாடி இழுத்து விடுங்க அப்படிம்பாங்க. அப்படி எப்படி இழுத்தாலும் போகாது. அதுக்கு எளிமையான மெத்தட் என்ன அப்படின்னா, இப்படி வச்சுட்டு இதில் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். வலது காலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அழுத்தம் கொடுக்குறேன். அழுத்தம் கொடுக்கும்போது பாருங்கள் வண்டி வந்து பின்னாடி போக ட்ரை பண்ணுதா? அந்த செட்டப் எப்படி அப்படின்னு பாருங்கள். இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்வ்டாக வந்து கொடுத்துருக்காங்களா, வளைஞ்சு போய் இருக்கா? இது பாருங்கள், இப்படி தட்டின உடனே இந்த இடத்துல நீங்கள் அமுக்குனீங்கன்னா இந்த வண்டியை வந்து பின்னாடி போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த செட்டப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி அமுக்கும் பொழுது பின்னாடி போகுதா? அப்படியே நீங்கள் லைட்டாக ஒரு சப்போர்ட் கொடுத்தா போதும், அவ்வளோதான், விழுந்துடும். இது வந்து பைக்குக்கு மட்டும் இல்லை, ஸ்கூட்டருக்கும் இப்படி தான் இருக்கும். இது தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஓட்டுற லேடிஸ் கூட யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. இனிமேல் நீங்கள் அப்படி ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம். திரும்ப ஒரு முறை காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு சும்மா நீங்கள் ஒரு சப்போர்ட் இப்படி ஏர் இப்படி நின்னா கூட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. புல்லட்லாம் வந்து இப்படி இப்படி நின்று அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக விழும். ரொம்ப எளிமையான விஷயம். இன்னொரு முறை இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்தம், அவ்வளோதான். அந்த அவ்வளோதான். இப்படி தான் சென்டர் ஸ்டாண்ட் போடுறது.